எழுதும் மாணவர்கள் ஆலிம் புலவர் ஜீவ சமாதியில் ஹால் டிக்கெட்டை வைத்து வேண்டினால் நடக்கும் அபூர்வம். ஆலிம் புலவர் நாவில் எழுதிய அதிசய பாம்பு. ஆலிம் புலவரிடம் வேண்டி தேன் வைத்து குழந்தைகள் நாவில் தடவினால் ஆறாக பெருகும் கல்வி அறிவு. பறந்து விரிந்த சென்னை பட்டணத்தில் சிறந்த இறைநேசகராக வாழ்ந்து பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய அதிசய சித்தர்களில் ஒருவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப் ஒளியுள்ளார். பக்தர்களால் குணங்குடியார் அப்பா என்றும் பாவா என்றும் அன்புடன் அழைக்கப்படும் குணங்குடியார் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தாலும் இறை மீது ஏற்பட்ட அதீத காதலால் ஆடம்பர வாழ்வை துறந்து அல்லாவை தேடி காடு மலை குப்பை மேடுகள் என அலைந்து திரிந்தார். கிபி 1788 ஆண்டு ராமநாதபுரம் தொண்டியில் பிறந்து தனது 17வது வயதில் துறவரம் பூண்டு முக்தி பெற்று இறுதியாக தனது 50வது வயதில் சென்னை தண்டையார்பேட்டை பகுதிக்கு வந்து ஜீவ அடக்கமானார். குணங்குடி மஸ்தான் சாஹிப் இந்த பூவுலகை விட்டு மறைந்து 187 ஆண்டுகள் ஆனாலும் அவரது ஆன்மாவின் புகழ் இன்னும் மங்காமல் அவர் ஜீவ சமாதி ஆகியிருக்கும் அவரது தர்காவில் நிலைத்து நிற்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. குணங்குடி மஸ்தான் தர்காவில் குணங்குடியாரின் தோழராகவும் சீடராகவும் வாழ்ந்த ஷேக் அப்துல் காதிர் நைனார் லெஃபை ஆலிம் புலவர், குணங்குடியாரின் மற்றொரு சீடர் உமையப்பா என்கிற ஹஸ்ரத் ஷேக் இப்ராஹிம், அவருக்கு பணிவுடை செய்து வந்த காதர் மஸ்தான் மற்றும் அவரது மனைவி மாதர் பீவி அம்மா ஆகியோரது அடக்கத்தரங்கள் உள்ளன. இவர்களில் நைனார் லெஃபை ஆலிம் புலவர் ஜீவசமாதி முன்பு நடக்கும் அதிசயங்கள் வியக்க வைப்பதாக அங்கு வழக்கமாக வந்து செல்லும் பக்தர் கோடிகள் தெரிவிக்கின்றனர். ஆலிம் புலவர் ஜீவசமாதிக்கு சென்றால் நோய் நொடிகள் தீர்வது மட்டுமின்றி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு மற்றும் மாணவர்களின் கல்வி சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளும் நிறைவேறுகிறது என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. பட்டம் பெற்ற இளைஞர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தை பெற்றுத்தரும் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி தேர்வு எழுதுபவர்கள் ஆலிம் புலவர் ஜீவசமாதிக்கு ஹால் டிக்கெட்டுடன் வந்து மனமுருகி வேண்டுகின்றனர். எத்தனையோ ஐஏஎஸ் இங்க வந்து பெண்ணை வச்சுட்டு போயிட்டு எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க, எத்தனை டாக்டர்ஸ் நாங்களும் எடுத்து வச்சு கொடுத்து பாஸ் ஆயிட்டேன். ஹால் டிக்கெட் கிடைச்சிருக்காது, நீங்க வந்து வச்சுட்டு போங்க கிடைச்சிருக்கும். அவ்வளவு ஒரு பர்க்கத்தான டிக்கெட் வச்சுட்டு போனா கிடைச்சிரும். ஆமா, எடுத்து ஹால் டிக்கெட் வச்சுட்டு இங்க வச்சுட்டு தான் எடுத்துட்டு போக முடியும். எத்தனை பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்கல இருந்து அந்த எம்பிபிஎஸ் படிக்கிற பிள்ளைங்க கூட அவங்களோட இது வச்சு படிப்பாங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு போட்டிருந்தாங்களே அந்த இது எழுதினாதான் பண்ண முடியும்ட்டு நீட், எத்தனை பிள்ளைங்க அந்த வச்சுட்டு போய் பாஸ் ஆயிருக்குது. நான் பாஸ் ஆயிட்டேங்க, சந்தோஷமா. அவருக்கு நன்றி சொல்லு, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இங்க எல்லாமே கொடுக்கக்கூடிய, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய இடம். டாக்டருக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. அதுவும் இவர்கிட்ட வேண்டியதெல்லாம் வச்சிருந்தாங்க. இப்போ பிடெக் ஜாயின் பண்ண போறாங்க. சீட் எல்லாம் கிடைச்சு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு ஜாயின் பண்ண போறாங்க. அது மட்டுமின்றி சிஏ தேர்வு மற்றும் டாக்டராக வேண்டும் என்ற கனவுடன் நீட் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் நைனார் லெஃபை ஆலிம் புலவர் சமாதிக்கு வந்து தங்களது ஹால் டிக்கெட்டை வைத்து வழிபட்டு செல்கின்றனர். அவர்களின் பெரும்பாலானோர் தேர்வில் வெற்றி பெற்றதாக மகிழ்ச்சியுடன் வந்து ஆலிம் புலவர் பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு செல்வதை பார்க்க முடிகிறது. மேலும் மாணவர்கள் தாங்கள் தேர்வு எழுதும் பேனாவை ஆலிம் புலவரின் சமாதி மீது வைத்து வேண்டிக் கொண்டு சென்றால் அவர்களுக்கு நிச்சயம் வெற்றியே கிட்டுகிறது. மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கு வந்தால் நிச்சயம் குழந்தை கிட்டுகிறது என்கின்றனர் குணங்குடி மஸ்தான் தர்கா ஷரீஃபை 3வது தலைமுறையாக பராமரிக்கும் நிர்வாகிகள். பல பேர் பல அற்புதங்கள் சொல்லலாம், ஆனா நானே என் லைஃப்ல நடந்ததே சொல்லலாம். ஏன்னாக்கா எனக்கு ஒரு 15 வருஷம் குழந்தையே இல்லாம இருந்தது. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நான் வேண்டாம் போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். எனக்கு உள்ள இருந்து அந்த தாம்பூல தட்டுல அந்த சீமந்தத்துக்கான பொருளை எடுத்து கொடுக்குறாங்க கனவுல. நான் நிஜமா வாங்குற மாதிரி இருக்கு. அவர் பொடியேற்ற அன்னைக்கு நான் குழந்தை பிறகுது. எனக்கு கரெக்டா அந்த அதே மதார் மாசத்தை எனக்கு குழந்தை பிறகுது. ஏன்னா அது என்னோட லைஃப்ல நான் நடந்த ஒரு மிராக்கல். அது ஏன்னா டாக்டர்ஸ் தான் சொல்லிட்டாங்க இல்ல குழந்தை இல்லை, நாங்க என்னமா பண்றது, நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல. உண்மையா உழைச்சேன், உண்மையான மனசோட உள்ள வந்து ஒரு ஒரு செயலையும் பார்த்து பார்த்து எனக்கானது இல்ல அவருக்கானது, அவருக்கானது
அப்படின்னு செஞ்சிருந்தாங்க. இங்க உண்மையா வந்து சேர்ந்து எவ்வளவு நடந்திருக்குது. நிறைய கஷ்டமான நேரத்துல எல்லாம் இருக்கும்போது ஐயா வச்சிருக்கோம். இங்க வருவோம், வந்து ஏதாவது வேண்டுதல் இருக்கும், எல்லாமே நடக்கும். என் பொண்ணுக்கு நல்லா உடம்பு சரியில்லாம போச்சு, அப்பவும் வந்து அவர்கிட்ட வேண்டி வேண்டுதல் வச்சிருந்தோம், சரி பண்ணி கொடுப்பாங்க. இன்னொரு விஷயத்தையும் அவர்கள் கூறியது வியக்க வைத்தது. தெளிவாக வாய் பேச முடியாமல் திக்கி திக்கி பேசும் குழந்தைகள், படிப்பில் ஆர்வமின்றி மந்தமாக உள்ள குழந்தைகளை ஆலிம் புலவர் அப்பா சமாதிக்கு அழைத்து வந்தால் அவர்கள் புத்தி கூர்மையுள்ளவர்களாக மாறுகிறார்கள் என்பதுதான் அது. ஆலிம் புலவர் சமாதியின் தலைப்பகுதியில் தேன் பாட்டிலை வைத்து குழந்தைகளுக்கு கல்வியில் ஆர்வம் வர வேண்டும், திக்குவாய் சரியாக வேண்டும் என மனதார இறைவனை வேண்டி அந்த தேனை குழந்தையின் நாவில் தடவி உண்ண கொடுத்தால் அவர்கள் விரைவில் நலம் பெறுகிறார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் உள்ளது. நைனார் லெஃபை ஆலும் புலவரும் குணங்குடியாரும் சிறு வயதில் ஒன்றாக கல்வி பயின்று வந்துள்ளனர். அப்போது ஆலும் புலவருக்கு சரியாக படிப்பு வராததால் அவரை ஆசிரியர் வகுப்பில் இருந்து விரட்டி அடித்து விட்டார். இதனால் விரக்தியடைந்த ஆலும் புலவர் காட்டுக்குள் சென்று விட்டார். அங்கு அவர் அசந்து உறங்கிய நேரம் அங்கு வந்த பாம்பு ஒன்று ஆலும் புலவரின் நாவில் தீண்டி எழுதிவிட்டு சென்றுள்ளது. அதன் பின்னர் ஆலும் புலவர் கல்வியில் சிறந்த மாணவராக விளங்கினார் என்ற கருத்தும் நிலவுகிறது என்கின்றனர் குணங்குடியார் தர்கா வாரிசுகள். இவங்க சின்ன குழந்தைல படிக்கவே மாட்டாங்க. ஆனா இவங்க அவருடைய ஆளுங்களை அடிச்சுக்கிட்டாங்க. போடா இனிமேல் படிக்க வராது, போடா இங்க அப்படின்னு கோச்சிட்டு காட்டுக்குள்ள போயிட்டாங்க. காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தா பாம்பு வந்து நாக்கு எழுதப்பட்டுச்சு. பார்த்தா அந்த ஆலிம் சொல்லி பார்த்து படிச்சுட்டு வர்றாரு. அப்ப அவங்க அம்மா கேட்டாங்க, என்னப்பா நீ படிச்சுட்டு வர? இனிமே நான் படிப்பாமா, நான் இனிமே ஆலிமா அப்படின்னு. குணங்குடியார் கூட ஒன்னா படிச்சவங்க தான். குணங்குடியார பாடல்லாம் எழுதுனது புலவர் நாயகம் தான். இவர் தான் உங்களை பாடல் எல்லாம் எழுதுனது. புலவர் நாயகம் இவர் தான். அது இங்க வந்து பேசாத குழந்தை கூட நம்ம தேன் வச்சு கொடுத்தா, படிக்காத குழந்தை பெண் வச்சு எழுத வச்சா அந்த குழந்தை கண்டிப்பா நல்லா படிக்கும், அந்த குழந்தை நல்லா பேசும். தண்டையார்பேட்டை குணங்குடி மஸ்தான் தர்காவில் சத்தமின்றி நடந்து வரும் இத்தகைய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் அங்கு வழக்கமாக பயபக்தியுடன் வந்து செல்லும் பக்தர்களுக்கு பெரிய விஷயமாக தெரியவில்லை. அது அவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்றாகிவிட்டது. நம்பி வருபவர்களை குணங்குடியார் கைவிடுவதில்லை. ஞானம் தேடி வந்தவர்களுக்கு ஞானமும், குறை தீர்க்க கோரி வருபவர்களுக்கு தான் பெற்ற இறை அருளால் நிறைகளையும் செய்து கொடுக்கிறார் குணங்குடி மஸ்தான். மருந்து ஒன்று விற்கிதே ஞாபகத்தால எல்லாரும் வாங்கட்டு கூப்பிட்டது குணங்குடியார் தான். குணங்குடியார் நானும் வந்து எனக்கு அகக்கண்ணு குழந்தைக்கு குணமுடன் வந்து குணங்குடியாரை குடிகொண்டால் நிச்சயம் அவர்கள் வாழ்வில் ஒளி பிறக்கும் என்பதுதான் குணங்குடி மஸ்தான் தர்காவுக்கு வரும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது.